ஹாய் ஜெமினி, 2029 அதிமுகங்கிற கட்சி இருக்குமா இருக்காதா? எனக்கு டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் கொடு. உங்களுக்காக தகவல்களை தேடி பார்க்கிறேன். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகளை கவனிக்கும் போது அதிமுக எதிர்கொண்டிருக்கும் கடுமையான சவால்கள் தெளிவாக தெரிகின்றன. சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்களில் புதிய கட்சிகளின் எழுச்சி மற்றும் உட்கட்சி பூசல்கள் இந்த பாரம்பரிய இயக்கத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் 2029 ஆண்டு வரை அந்த கட்சி முழுமையாக செயல்படுமா என்பது அவர்களின் தலைமை மாற்றங்கள், கூட்டணி முடிவுகள் மற்றும் தொண்டர்களின் ஆதரவை பொறுத்தே அமையும். தற்போதைய நிலவரப்படி அந்த கட்சிக்கு தொடர்ந்து பெரிய அளவில் ஆதரவை திரட்டுவதில் சிக்கல்கள் உள்ளன என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இதை பற்றி இதோட போதும். ஹாய் மக்களே, நான் உங்களோட சாம்ரியாஸ். 2029 அதிமுக இருக்குமா இருக்காதா? அதிமுக இதுவரை எவ்வளோ நெருக்கடியை சந்திச்சுட்டு வந்திருக்கு. அதிமுகங்கிற பார்ட்டியே எப்படி உருவாச்சு, நெருக்கடியில் தானே அந்த பார்ட்டி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2029 அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆலமரம் இருக்குமா இருக்காதா? இப்போ நம்ம ஜெமினியில் கேட்டோம். ஜெமினி நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை தான் சொல்லிச்சு. இருந்தாலும் அந்த ஆன்சர் தான் கரெக்டும் கூட. அதிமுக இன்றைக்கு பொழுதில் நெருக்கடிகளை சந்திக்குது. அந்த நெருக்கடிகளை வெளியிலேருந்து யாரும் தரல. அந்த கட்சியில் அனுபவித்த அந்த கட்சியில் பல்வேறு பதவிகளில் இருந்த நபர்கள் தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ சகஜம், தேர்தலில் வெற்றி அடைகிறதோட தோல்வி அடைஞ்சது தான் நாங்கன்னா அதிகம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். தலை கட்சி, மண்டையில் இருக்க கிரீடம் ஆட்சி. நமக்கு தலை தான் முக்கியம், கட்சி முக்கியம். கிரீடம் நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லாத நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. இது யாரை சொன்னாங்க அப்படின்னா, அவர்கள் கட்சியை தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க அதிமுக சொன்னாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக பல்வேறு தோல்விகளை சந்திச்சிருக்கு, பல்வேறு பிளவுகளை சந்திச்சிருக்கு. ஆனால் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு பின்னாடி தொடர் பிளவுகளை சந்திச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்குறாங்க. கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏதோ ஒரு தகராறு. அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போக வேணாம், அது நமக்கு தேவையும் இல்லை. இப்போ அதனால் எம்ஜிஆர் அவர்கள் அதே திராவிட கொள்கையில் இந்த அதிமுக கட்சியை தொடங்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா, அதாவது ஜானகி அவர்கள்ட்ட அந்த கட்சி போகுது. அப்புறம் ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி பிளவுகள் ஏற்படுது. அப்புறம் ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை கட்டமைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டசபையில் ஜெயலலிதா அம்மாவை வச்சு அசிங்கப்படுத்தின நிகழ்வுகள்லாம் நம்ம நடந்துச்சு. அந்த அம்மா சத்தியம் பண்ணிவிட்டு நான் முதலமைச்சராக தான் அந்த கோட்டைக்குள்ளே வருவேங்கிறதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மா 2016 டிசம்பர் மாதம் 5 இறந்துடுறாங்க. இறந்த அடுத்த நாளே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இரவோட இரவாக அழுதுகிட்டு பதவி ஏற்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. அம்மா 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கும் போது கூட ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வச்சுட்டு போனாங்க. ரொம்ப விஸ்வாசி. அம்மா ஹெலிகாப்டரில் போனாவோ ஃப்ளைட்டில் போனாவோ நடு ரோட்டில் விழுந்துருவார். அவருக்கு கூட பல பேர்கள் வச்சுருந்தாங்க, என்னென்னமோ பேர்கள்லாம் வச்சுருந்தாங்க. அது பண்ணுறவர், இது பண்ணுறவர், அதை தொட்டு கும்பிட்றவர்னு அப்படின்னா வச்சுருந்தாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் வச்சுருந்தது தானே. இந்த மாதிரி ஆன்லைனில் இருந்தது. இப்போ அவர் அவ்வளோ விசுவாசியானவர் ஒரு நாள் நைட் என்ன பண்ணார், மெரினா பீச்சில் போயிட்டு உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணார். அப்புறம் ரொம்ப போராடி பண்ணார். ஒரு 18 எம்எல்ஏகளை வெளில கூட்டிகிட்டு போனார். அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. கடைசியில் அந்த கட்சியில் கூட்டணி அந்த கட்சிக்குள்ளேயே இந்த டிடிவி அவர்கள் சண்டை போட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்சி ஓப்பன் பண்ணார். அவர் தனியாக ஆர்கே நகரில் வென்றார். அதாவது குக்கர் சின்னத்தில் வென்றார்.
பெரிய அதிமுகவுக்கு அடி. அப்புறம் சசிகலாமா சிறையிலேருந்து, பெங்களூரு சிறையிலேருந்து வெளில வர்றாங்க. சசிகலாமாவே கட்சியை விட்டு தூக்குறாங்க. எடப்பாடி அவர்களுக்கு பதவி கொடுத்த சசிகலாமாவே தூக்குறாங்க. அதுக்கு 1000 ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி திரும்ப ஓபிஎஸ்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே இழுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்டேபிளாக போகுது. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு 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 ரெட்ட டபுள் இன்ஜினில் போகுது. அதில் ஏதோ ஒரு பிளவு வருது. திரும்ப ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரு வாக்கிய தகராறு நடக்குது. ஓபிஎஸ்ஸை தூக்கி விட்டுடுறாங்க. ஓபிஎஸ்ஸே மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கட்சியை மீட்கிறதுக்கு போராடுறாரு. எவ்வளோ போராடி பார்க்குறாரு, அந்த கட்சியை மீட்க முடியல. ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக நிற்கிறாரு, தோர்த்தும் போகிறாரு. இந்த மாதிரி பல்வேறு சம்பவம். எடப்பாடி அவர்களை போட்டி போட்டு ஃபேஸ் பண்ண நினச்சா எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. சசிகலாமா தோற்று போயிடுறாங்க, டிடிவி தோற்று போயிடுறாங்க, ஓபிஎஸ் தோற்று போயிடுறாங்க, இன்னும் புகழந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தோற்று போயிடுறாரு. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. எடப்பாடி அவர்கிட்ட ஒரு 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 நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. ஒருத்தரை வெளில அனுப்பிட்டு அவரை திரும்ப என்ட்ரியே பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஓபிஎஸ்ஸை மட்டும் என்ட்ரி பண்ணார். இது ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க கட்சிக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிடுறாரு. எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே கட்சியை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் என்ன தவறுகள் செஞ்சுருக்காங்க? எதுக்கு அந்த கட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் 4 எம்எல்ஏகள், கரண்ட்டாக இருக்க 4 எம்எல்ஏகள், குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, அப்புறம் இசைக்கு சுப்பையா, இவங்க மாதிரி 4 எம்எல்ஏகள் ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேல போய் சேர்றாங்க. வண்டியாக போயிட்டு டிவிகேல சேர்றாங்க. என்ன இது? ஏன் இப்படி போய் சேர்றாங்க? என்ன ரீசன்? அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொன்னேன். நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், யார் பேச்சையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த முடிவு நல்ல முடிவு தான். அதே நேரத்தில் அந்த கட்சியை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா சிலரோடு ஆலோசித்து முடிவெடுக்கணும். அந்த கட்சி ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகணும்னா ஆலோசித்து முடிவெடுக்கணும். டிசிஷன் அத்தாரிட்டி நீங்கள் தான் எடுக்கணும். ஆனால் ஆலோசனைங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பில் இந்த 75 எம்எல்ஏ பிரிஞ்சு போய் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த தரப்பு அதுதான் சொல்கிறாங்க. அந்த தரப்பில் சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், எம்பி அவர்கள் போகிறாங்க, டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் போகிறாங்க, எஸ்பி வேலுமணி அவர்கள், இவங்களாம் ஹெட்டாக இருந்து போகிறாங்க, காமராஜ் அவர்கள், இவங்க எல்லாமே ஹெட்டாக இருந்து போகிறாங்க. அந்த தரப்பில் என்ன படுதுன்னா, நீங்கள் நம்ம கட்சியை யாருக்காக திமுகவுக்கு போட்டியாக அந்த கட்சி உருவாக்கப்பட்டது, அந்த திமுகவோட போய் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம கட்சியில் தோல்விக்கு காரணம் என்னங்கிறத அனாலிசிஸ் எடுக்கணும், அந்த தோல்வியை கண்டுபிடிக்கணும். அதாவது தோல்விக்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிக்கணும், அதை நம்ம சரி செய்யணும். நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஐடி விங் மூலியமாக நம்மளோட வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அதோட பொதுக்குழுவை கூட்டி இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கை தானப்பா, அதுக்கு ஏன் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டினா தான் பொதுச் செயலாளரை மாற்றிடுவாங்களே, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியிலே இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அவருக்குள்ள ஒரு பயங்கிறது அந்த கட்சியில் இருக்க முக்கிய தரப்பினர் நம்மகிட்ட சொன்ன கருத்து. சரி, ஏன் டிவிகேக்கு எல்லாரும் போகிறாங்க? ஏடிஎம்கே இது மாதிரி சந்தித்ததே இல்லையா, பாதிப்பை பார்த்ததே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996 ஜெயலலிதாமா இருக்கும் போது 234 இடங்களில் 4 இடங்களில் தான் வெல்லுது ஏடிஎம்கே. கிட்டத்தட்ட 21.47% ஓட் பேங்க் வாங்கி 4 இடங்களில் தான் ஜெயிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட 40லையும், புதுச்சேரியும் சேர்த்து 40, 39+1 40லையும் 0 இடத்துல வெல்றாங்க. அதாவது வெள்ளலாம் தோற்று போகிறாங்க. அதை அப்படி சொல்கிறேன், என்ன அது தோற்று போகிறாங்க. இந்த மாதிரி பல தோல்விகளை சந்தித்தது ஏடிஎம்கே. 96க்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, 96 அந்த மோசமான எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கே சதாப்தம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஏடிஎம்கே கிடையாது,
டாட்டு இனிமேல் ஏடிஎம்கே கட்சி கிடையாதுன்னு பேப்பர்லாம் எழுதிட்டாங்க. இன்றைக்கி ரெஃபரன்ஸ் ஆன்லைனில் இருக்குது, இப்போ எடுத்து பார்த்துங்க. இன்றைக்கி என்ன நடக்குதோ இது 96 நடந்துச்சு. ஏன்னா 96 தோல்வி, 2004 98 நாடாளுமன்ற தேர்தலில் 18 இடங்களில் எம்பி சீட்டில் வென்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் வென்றாங்க. 2001 ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குது. 2006 தோல்வி அடைகிறாங்க. 2011 2021 வரை தொடர் வெற்றியில் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேயோட வளர்ச்சி மாறுது, இறங்குது. அதாவது அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு ஹார்ட் வேவ் எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும்ல, அந்த மாதிரி ஏடிஎம்கேயோட வளர்ச்சிகள் ஏறுது இறங்குது. அந்த மாதிரினா இருந்திருக்க தான் செய்யுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு வண்டியாக டிவிகேக்கு போகிறாங்க? முன்னாடி நடிகர் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்களே. இன்னும் சொல்லப்போனால் கடம்பூர் ராஜு அவர்கள்கிட்ட விஜய் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் அவர்கள், ஒரு படத்தோட அனுமதிக்காக போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாரு. இன்றைக்கி கடம்பூர் ராஜு அவர்கள் பனையூர் இல்லத்தில் அந்த கட்சியில் சேர்றதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. ஸோ காலம் எப்படி மாறுது பாருங்கள். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எல்லோரும் சொல்கிறாங்க, டிவிகேயில் பதவி தர்றாங்க, டிவிகேயில் பணம் தர்றாங்க, டிவிகேயில் பொறுப்பு தர்றாங்க. ஏடிஎம்கேயில் அதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கேயில் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. அப்பா நீ தான்ப்பா பொதுச்செயலாளர், நீ தான்ப்பா இது. சரி, நாங்களே தெரியாமல் ப்ரெஸ் மீட்டில் இப்போ ஒரு 25 பேர் வந்து பேசிட்டோங்க, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டோம்ல, திரும்ப அந்த மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே. நம்மளோட தேவையை வந்து கட்சியை காப்பாற்றுறதா இல்லை வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அந்த எம்எல்ஏக்கள் வைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயம் தானே. ஸோ ஏடிஎம்கே 2029 நீடிக்கணும்னா 2-3 விஷயங்கள் செய்யணும். ஒன்று, கூட்டணியை ரீசெட் பண்ணணும். பிஜேபியோட எடப்பாடி அவர்கள் இந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க, இனிமே எந்த காலத்துலேயும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்றாங்க. அதை வந்து எடப்பாடி அவர்கள் பின்வாங்கிட்டு 26 தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. இது என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இந்த பிஜேபியோட இந்த தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கக்கூடாது. இது பெரிய தப்பு. அப்போ கூட்டணியை நம்ம ரீசெட் பண்ணணும். ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா கூட அதை ஏற்றுக்கலாம், ஏன்னா மத்தியில் ராகுலா மோடியான்னு இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் ஏன் போய் வச்சிங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கு. இதை சொன்ன முக்கிய முன்னாள் அமைச்சர்களை சீண்டி இருக்காங்க இன்றைய தலைமையில் இருக்க சில முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க. அவங்களுக்கு தான் இங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுதுங்கிறதும் சொல்கிறாங்க இப்போ இருக்க கட்சியில் இருக்கவங்க. ஸோ என்ன பண்ணணும், கூட்டணியை ரீசெட் பண்ணணும். அப்போ பிஜேபியை வெளில எடுத்துடணும். பிஜேபி அவங்களோட கொள்கையில் அது நல்ல கட்சியாக கூட இருக்கலாம், அதுக்கு நம்ம உள்ளே போக தேவையில்ல. ஏடிஎம்கேக்கு தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஒன்று. ரெண்டாவது, இளைஞர்களோட இதை சோசியல் மீடியா இப்போ பாருங்கள், இப்போ டிஎம்கேல கூட ஜென்சி மீட்டிங் நடத்துகிறாங்க. இப்போ ஏடிஎம்கேல 2K ஏடிஎம்கேன்னு ஒரு அமைப்பு போட்டிருக்காங்க. ஸோ இளைஞர்களை அதிகப்படுத்தணும். அடுத்து இப்போ எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் செஞ்சதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி ரூட் லெவலை கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் பிரச்சாரங்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமானது, இப்போ ஒரு ஊருனா அந்த ஊரில் உள்ள முக்கியமான தலைகளை நம்ம வசத்தில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி நீங்கள் தான் தலைமைன்னு வச்சுக்கோங்களே, உங்கள் வசத்தில் வச்சுக்கணும். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்குவோம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு யார் டாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் வந்து கட்சியையும் மக்களையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. இப்போ அவரை வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. அப்போ யாருக்கு அது லாஸ்? கட்சிக்கு லாஸ். இப்போ ஒரு 50% அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90,000 1 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குன்னா அதில் 50,000 ஓட்டு கட்சி ஓட்டுன்னு வச்சுக்குவோம். மீதி இருக்க 50,000 ஓட்டு அவருக்கான ஓட்டு இருக்குது. அப்போ அதையே நம்ம லாஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும், கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணன், விழுப்புரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம CV சண்முகம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க பெருந்தலைகளை நீங்கள் இப்போ கட்டமைச்சு ஒரு ரீசெட் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிமுகவை மீட்டலாம். அதிமுகவோ திமுகவோ எந்த காலத்துலேயும் அழியாது. ஆனால் அடையாளம் தெரியாமல் இருந்துடக்கூடாது. அழியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்.
அடையாளம் தெரியாமல் இருந்துடக்கூடாது. ஒரு இன்னைக்கு ஒரு மாற்று வேணுங்கிறதுக்காக தான் டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. இன்னும் அங்கே இருக்க தலைவர்கள் நமக்கு ஒரு பதவி இல்லை, நம்ம இத்தனை வருஷம் அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கோம், நம்மளை சாதாரண ஒரு பதவி இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு ஒரு வெறுப்பில் போயிருக்காங்க. ஸோ CV சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி விலகி போனவங்க எல்லாத்தையும் மீண்டும் எடப்பாடி அவர்கள் அழைத்து கூப்பிட்டு சரி செய்தால் 2029 நம்ம ஜெமினி சொன்ன மாதிரி ஏடிஎம்கே திரும்ப வந்துடும். ஒருவேளை எடப்பாடி அவர்கள் இதே இதில் இருந்தார்னா மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை 2029 டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சுச்சுன்னா ஒருவேளை திரும்ப நோட் தி பாயிண்ட், இந்த வீடியோ அப்போதைக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஒருவேளை டிஎம்கே பிஜேபியோட இன்றைக்கி அங்கே இருக்க முக்கியமான பெருந்தலைகள் சட்டத்திற்கள் பேப்பர் தூசி தட்டி முக்கியமான தலைகள் டேபிளில் வச்சுருக்கு. அந்த பயத்தில் டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சுச்சுன்னா அடுத்த வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேவையில்லாமல் நீங்கள் போய்ட்டு ஒரு புதிய கட்சியில் சேர்ந்துடாமல் உங்கள்கிட்ட இருக்க அந்த பழைய கட்சியை சரியான முறையில் காப்பாற்றுங்க. தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக வேணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன். 2029 ஏடிஎம்கே இருக்குமா இருக்காதான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.